போன எலெக்ஷன்ல தோத்ததுக்கு யார் காரணம்? ஆட்சிக்கு வராத காரணம் நாங்க தான் காரணம். என்ன காரணம் கேட்கிறியா? நாங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்து போன எலெக்ஷன்ல எங்க தளபதி சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடையை முதலில் மூடுவோம்னார். நாங்க என்ன நினைச்சோம், மூடுவோம்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மாரெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அப்பம் குடிக்கிறான், அண்ணன் குடிக்கிறான், தம்பி குடிக்கிறான், மாமன் குடிக்கிறான், மச்சான் குடிக்கிறான், கடையை மூடுவன்னு சொல்றாங்களேன்னு ஒட்டுமொத்தமா இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் நாங்க கணக்கு பண்ணோம். ஆனா குடிக்கிறவனா சேர்ந்து என்ன பண்ணா தெரியுமா? பிரச்சாரத்தை தொடங்குற இடமே டாஸ்மாக் தான். சேல்ஸ்மேனும் அங்க இருக்க சூப்பர்வைசர் தான் தேர்தல் பிரச்சார கருவியே. கடைக்கு முதல்ல நான் பேசுறப்ப ஒன்னாம நம்மால் நேரா கடைக்கு போறப்பவே 5 ரூபா 10 ரூபா குறைஞ்சா கூட பரவாயில்ல, இவன் காசை கொடுத்தவனே கண்டாவள சொன்னான், இன்னைக்குதான் கடைசி, இனிமே கிடையாதுன்னா. போன நம்மால் பார்த்தான் என்னன்னா, சாப்பாடு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவோம், சரக்கு இல்லாம எப்படி நாங்க வாழ முடியும்? என்ன சொல்றேன்னா, இன்னைக்குதான் கடைசி, இனிமே கிடையாதுன்னுட்டான். எலெக்ஷன் 3 நாளைக்கு முன்னாடி கடையை மூடிட்டான். குடிக்கிறவன்லாம் காலையில உட்காந்து மச்சான் ஏதாவது மீதி இருக்கணும், மிச்ச மீதி இருந்தது கட்டிங்க காலையில் தான் போட்டேன், எனக்கே சொச்சம் எதுவும் கிடைக்கலன்னா. உடனே இவனுங்க உட்கார்ந்து முடிவு பண்ணி இவனுங்க இப்போ 3 நாள்லயே இந்த கதி கூப்பிட்டான்னா, இவன்லாம் ஆட்சிக்கு வந்தான்னா கடையை மூடிட்டா நம்ம என்ன பண்றோம்னு குடிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டை மாத்தி போட்டுதான் நாங்க ஆட்சியை விட்டு போனோம். என்னது ஆட்சியை விட்டு போனோம். இந்த எலெக்ஷன்ல ரொம்ப பேர் கேட்டான், மூடுவீங்களான்னா நாங்க வாய முடியும், ஏதாவது அபிப்பிராயம் உண்டானோம், வாயே திறக்கல. நான் இப்போ ஒன்று சொல்லட்டுமா? நான் மறுபடியும் இந்த யூடியூப் எடுக்கிற நண்பர்கள் சொல்றேன், முழுசா போடும். இப்போ நான் ஒரு கருத்தை சொல்றேன், எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால், இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய கருத்து அல்ல, இது தனிப்பட்ட நெல்லிக்குப்பம் புகழேந்தியுடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் டாஸ்மார்க்க ராத்திரி 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் கூட சொல்ல மாட்டேன், 24 hours ஓப்பன். எவனுக்கும் வஞ்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, குடிக்கிறவன் தானே குடிக்க போவான். என்ன ஈக்காவும் எஸ்ஆர் போயிடுவாங்களா? இல்லை பிளாக்ல போய் தேடுவாங்களா? இல்லை நான் போய் தேட போறேன்னா? ஒரு விஷயம் தெளிவா சொல்லி நல்லா கேட்டுக்கோ. குடிக்கிறவன் யானாக இருந்தாலும் சரி, அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துமா இல்லை, அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது. இது என்னுடைய கருத்து. நான் ஏன் 24 hours ஓபன் பண்றேன்னா, நீ நாட்டுக்கு வேஸ்ட். 24 hours குடிக்கி சாவு, மிச்சம் மீதி வச்சு நான் ஆட்சி.